தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பெருவெள்ளத்திலிருந்தும் அபாயத்திலிருந்தும் பேரழிவிலிருந்தும் இறைவன் லூர்தனின் வழியாக மக்கள் அனைவரையும் காத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படி இந்த திருப்பலியிலே மன்றாடவும். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுத்து நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. அன்புக்குரிய எங்கள் இறைவா, உமது அருளாற்றலால் எங்களை தயாரிப்பீராக. உமது திருமகன் கிறிஸ்து வரும் பொழுது நாங்கள் நிறைவாழ்வின் விருந்தில் அமரவும் அவரை பரிமாறும் வானக உணவை அருந்தவும் தகுதி பெற செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர்கள் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவர் இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார்.
அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்திய மகான்களிலே கபீர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் சிறு பையனாக இருந்த பொழுது அவரது குடும்பம் மிகுந்த வறுமையிலே வாடியது. அவரது தந்தை துணி நெய்கின்ற ஒரு நெசவாளர். அவருக்கோ மிகுந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதிலும் மிகவும் கடினப்பட்டு ஒரு நீளமான துணியை நெய்து முடித்தார். தனது மகன் கபீரை அழைத்து, நமக்கு உணவுக்கு கூட பணமில்லாமல் இருக்கின்றது, எனக்கு சந்தைக்கு போக உடலிலே தெம்பில்லை, எனவே இந்த துணியை எடுத்து சென்று நீ சந்தையிலே விற்றுவிட்டு வா,
பணத்தை எடுத்து வந்து வீட்டிற்கு தேவையான அரிசி உணவுப் பொருட்களை வாங்கி வந்து விடு என்று கூறினார். சிறுவன் கபீரும் இந்த துணியை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊரிலிருந்து சந்தைக்கு புறப்பட்டான். வழியிலே போகின்ற பொழுது அங்கே ஒரு முதியவர் குளிரிலே வாடிக்கொண்டிருப்பதை பார்த்து மனம் இறங்கினான். தனது துணி மூட்டையை இறக்கி வைத்து நீளமான அந்த துணியிலிருந்து பாதி துணியை வெட்டி அவருக்கு கொடுத்தான். ஐயா, குளிரிலே நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த துணியை நீங்கள் போத்திக்கங்க, உங்களுக்கு குளிராது என்று கொடுத்தான். சற்று நேரம் அந்த பெரியவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது வீட்டிலே அவரது மனைவி பிள்ளைகள் எல்லாம் துணி இல்லாமல் உடை இல்லாமல் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருப்பதையும் தெரிவித்தார். தாம் எடுத்து வந்த துணியை எல்லாம் அந்த பெரியவரிடமே கொடுத்துவிட்டு வெறும் கையோடு வீட்டிற்கு வந்தார். பணத்தோடும் அரிசியோடும் காய்கறியோடும் வருவான் என்று எதிர்பார்த்திருந்த குடும்பத்தினருக்கு வெறும் கையோடு வந்த கபீரை பார்த்து மிகுந்த கோபமும் எரிச்சலும் வந்தது. என்ன செஞ்ச? ஏன் எதுவுமே இல்லாமல் வர? என் துணி என்னாச்சு? சந்தைக்கு போனியா, வித்தியா என்றெல்லாம் கேட்டார்கள். சிறுவன் நடந்ததை கூறினான். இருந்தாலும் நமக்கும் இங்கு ஒன்றுமே இல்லையப்பா, நீ இப்படி செய்து விட்டாயே என்று வீட்டினர் கேட்டபொழுது, நம்முடைய தேவையை விட அவரது தேவை அதிகமாக இருந்தது, எனவேதான் என்னிடம் இருப்பதை அவரிடம் நான் கொடுத்து விட்டேன் என்று இந்த சிறுவன் கபீர் கூறினான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எத்தனையோ புதுமைகள் செய்தார். எந்த ஒரு புதுமையும் தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய பெருமைக்காகவும் அவர் செய்யவே இல்லை. அவர் செய்த எல்லா புதுமைகளும் மக்களுடைய தேவைக்காக, அவர்களுடைய நலனுக்காகவே அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே பல நாட்களாக இயேசுவோடு நடந்து திரிந்து கொண்டிருந்த மக்களின் மீது இயேசு பரிவு கொள்ளுகின்றார். அவர்கள் அனைவருக்கும் உணவு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களிடம் இருப்பதை வைத்து அதை ஆசீர்வதித்து பழுகி பெருகி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பு என்பது உள்ளத்திலே இருந்து விட்டால் மட்டும் போதாது, அது உறவிலும் பகிர்விலும் இரக்கத்திலும் கருணையிலும் அது வெளிப்படுகின்ற பொழுதே அங்கு அன்பானது முழுமை பெறுகின்றது. இந்த நாட்களிலே அதிகமான மழையை நாம் பார்க்கின்றோம். பல நகரங்களிலும் கிராமங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து வீடுகள் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி மக்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் உணவில்லாமல் தவிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக பெரிய பணக்காரர்கள் கூட பணமிருந்தும் இந்த தண்ணீரினாலும் வெள்ளத்தினாலும் சமைக்க முடியாமல் உணவில்லாமல் பட்டினியால் வீட்டிற்குள்ளே முடங்கி கிடக்கின்ற மக்களை பற்றியும் தொலைக்காட்சியிலே நமக்கு காட்டப்படுகின்றது. அதிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஒரு சில இடங்களிலே நம்மால் இந்த பரிவையும் இரக்கத்தையும் காண முடிகின்றது. அருகில் இருக்கின்ற மக்கள் அரசாங்கத்தை குறை கூறாமலும் அலுவலர்களை எதிர்பார்க்காமலும் தங்களால் இயன்ற உதவிகளை ஒருவர் மற்றவருக்கு செய்து அபாயத்திலிருந்து காப்பாற்றுகின்ற நிகழ்விலிருந்து ஒருவர் மற்றவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அல்லது தங்களது வீட்டிலே மற்றவர்களை தங்க வைத்து உணவளித்து பாதுகாத்து பராமரிக்கின்ற நிகழ்வையும் இந்த மழையின் வெள்ளத்திலே தொலைக்காட்சியிலே செய்தித்தாட்களிலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் இரக்கம் நிறைந்தவர், அன்புடையவர், கருணை நிறைந்தவர். தமது சாயலாக நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். இறைவனுடைய சாயலை தாங்கியிருக்கின்ற நாம், இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதே இரக்கத்தையும் பகிர்வையும் உறவையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். Bye.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையினத்தின் நலனுக்காகவும் நமது கை நின்றவளை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்ற பலி பொருளாய் மாறுவதாக. இதனால் நீர் நிறுவிய புனிதமான இந்த மறை நிகழ்ச்சிகள் நிறைவேறவும் ஆற்றல் மிக்கவும் அது மீட்பு செயல் எங்களுக்கு பயனளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாட்சியுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த உமது மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் மரியனை சொல்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. ஆசி பெற்றவர் வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈதனும் விசுவாசத்தின் மாறை பொருள். Yeah.
இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழிய புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே இறைவா, மழையினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரை உரிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தந்திட திருவுளம் கொள்ள கருணையோடு எங்களை கண்ணோக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்துள்ளோம். உயிர் திருநம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்பை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வடைப்பதாக. எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டாடிய இந்த திருநிகழ்ச்சியின் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவற்றின் ஆற்றலால் நாங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று வரவிருக்கும் பெருவிழாவை தகுதியுடன் கொண்டாட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அழைக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை, பரிசுத்த ஆவியின் பெயராலே